27/4/1998. பிறந்த நேரம் 5:01 AM. 5:01 AM. பிறந்த இடம் ஐயா? இண்டோர். என்னது ஐயா? இண்டோர். இண்டோர் எந்த மாநிலம்? ஆமா, இண்டோர். இண்டோர் மத்திய பிரதேசம். ஆமா சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம், மேஷராசி, மீன லக்னம். ஆமா, மீன லக்னம். அதாவது இண்டோர்ல பிறந்த இந்த பொண்ணு இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கு. ஆமாம், இண்டோரில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்றது என்னோட 8/12 சுபத்துவம் அப்படியே தெளிவாக வருது. அதில் ஆமா, பிறந்தது மட்டும்தான் இண்டோரு. பிறந்தது மட்டும்தான் இண்டோர். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க. என்னுடைய 8/12 சுபத்துவம் எல்லா ஜாதகங்கள்லையும் நிரூபிக்கப்படும் நான் சொல்கிறதுக்கு இன்னொரு ஜாதகம். இன்னொன்று 5 மணின்னு சொல்லாமல் 5 மணி 1 நிமிஷம்னு சொன்னீங்க. ஆமா, 5:01. அப்போ ஓரளவுக்கு நேரம் கரெக்டு. மீன லக்னத்தில் பிறந்த இதே மாதிரி எல்லா என்னுடைய மாணவர்களுக்காகவும் அதை சொல்கிறேன். வெளி மாநிலங்களில் பிறந்து அப்படியே உடனடியாக இப்போ தாயாரோ அல்லது மிலிட்ரியில் இருந்தார், அவர் அப்போ தான் வேலை செஞ்சார், என் கணவருக்காக இங்கே இருந்தேன், வெளி மாநிலங்களில் பிறந்து 6 மாதம் 1 வருஷத்தில் குழந்தைய தூக்கிட்டு வந்தவங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்த்தா அந்த குழந்தையின் ஜாதகத்தில் 8/12 சுபத்துவமாக இருக்கும். அதே அமைப்பில் இந்த பெண்ணுக்கும் 12ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் ஒன்றா சேர்ந்து வாழ்நாள் முழுக்க மத்திய பிரதேசத்துக்கு திரும்பி போகவே முடியாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகம். என்ன கேட்கணும்? ஆமா, இப்போ வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம். சரி, லேட் ஆகிட்டே இருக்கு. சரி, எப்போ நடக்கும்? இப்போ வந்து அட்வொகேட் படிச்சிருக்கா பொண்ணு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அட்வொகேட் படிச்சிருக்கிறதும் எவ்வளோ துல்லியமாக வருதுன்றதை பாருங்கள். என்னுடைய சுபத்துவ விதிகள் எல்லா இடத்துலையும் எப்படி துல்லியமாக வருதுன்னு பாருங்கள். 2ஆம் இடத்துல சனி, வாக்குஸ்தானத்தில் சனி, 10ஆம் இடத்திற்கு அதிபதி குரு. ராசி லக்னத்திற்கு, ராசிக்கு 10ஆம் அதிபதி சனி, லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி குரு. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குருவும் சனியும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டால் அவர் வழக்கறிஞர் துறையில் இருப்பார்னு சொல்லியிருக்கிறேன். அந்த விதி எவ்வளோ துல்லியமாக இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சரி, இந்த அமைப்புக்கு லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்க்குது. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார். இதெல்லாம் திருமண தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 28 வயசுக்கு முன்னாடி கல்யாணமே ஆகாது. இப்பெல்லாம் அமையாது. குருபக்தியில தான் அமையும். இப்பெல்லாம் அமையாது. 28 வயசுல குருபக்தியில 2026 ஏப்ரலுக்கு பிறகுதான். 2026 ஏப்ரலுக்கு அப்புறமா. ஆமா, சில நேரங்களில் இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு 2028 வரைக்கும் கூட போயிடும். இது இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் டெப்த்தாக பார்க்கணும். ஒன்று குரு பக்தியில் நடக்கும், இல்லைனா புதன் பக்தியில் நடக்கும். 28 வயசில் நடக்கும், இல்லைனா 30 வயசில் நடக்கும். குரு பக்தி சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால, சுக்கிரனுடைய அமைப்புகளில் இருக்கிறதுனால இந்த சுக்கிரனோடு சேர்ந்த கிரகம் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கணுன்ற அமைப்பில் கொடுக்கும்னு கணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய் பார்க்கணும். ஆனாலும் 28 வயசுல திருமணம் ஆகிற ஜாதகம் தான் குரு பக்தி அல்லது புதன் பக்தி. சரிங்களா? எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அதுக்கு? இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு நான் 70 மார்க் கொடுப்பேன். நல்ல ஜாதகம் தான். அதாவது லக்னத்தில் புதன் இருந்தாலும் அவர் திக்பலம், நீச்சமாக இருந்தாலும் திக்பலமாக இருக்கிறார். வெளிநாடு வெளிமாநிலம்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் துறைகளில் ரொம்ப ஒரு மாதிரி இதாக ப்ரெஸ்டீஜாக இருக்கக்கூடிய பொண்ணு தான் இது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கௌரவமாக இருக்கக்கூடிய. என்னங்க ஜட்ஜ் ஆகிறதுக்கு அந்த பெண்ணுக்கே விருப்பம் இருக்காதுங்க. அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஜட்ஜ் ஆகணும்னா 10ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளணும். ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்து தொடர்பு 10ல் இருந்தால் தான் ஜட்ஜு. நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு வந்து ஒரு காலகட்டங்களில் ஜட்ஜில் வருமானம் இல்லை, இதில் தான் வருமானம், எதில் வக்கீலில் தான் வருமானம் அப்படின்ட்டு வக்கீலில் தான் போகும். அதனால் ஜட்ஜுக்கான ஆர்வங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் குறைஞ்சிரும். திருமணம் மட்டும் 28 வயசு. இதில் இன்னும் பார்க்கணும். அது டக்குன்னு இந்த எல்லா லைவ்லேயும் 30 செகண்டில் பதில் சொல்கிற மாதிரி இதை சொல்லிட முடியாது. அதனால தான் இந்த இடத்துல ஒரு தொக்கு வைக்கிறேன். 2028 வயசில் 2026 செப்டம்பரில் கல்யாணம் நடக்கணும். அது தவறுச்சுன்னா 2028 ஆகிடும். 2028 செப்டம்பர் டு 2029, அதாவது அந்த சித்திரை மாதத்துக்குள்ளே ஆவணி மாதத்துக்குள்ளே 2028 29 நடக்கும். 30 வயசாகிடும் அல்லது 28 வயசில் நடக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள டெப்த்தாக பார்க்கணும். அது இந்த லைவில் பார்க்க முடியாது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்.